மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு குடியுரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் களப்பணியாளர் மற்றும் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தை தமிழகத்தில் ஒருங்கிணைத்தவருமான கே பாலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கடுமையான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்துல தான் இந்த எஸ்ஐஆரே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 62 பக்க டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க. பழைய டாக்குமெண்ட்டை எடுத்து அங்கே கொண்டு கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்டில் தேர்தல் ஆணையம் சொன்னது போல எதுவுமே இல்லை. என்னுடைய நோக்கம் இந்த மக்கள் எல்லாரையும் வெளியேற்றுவது. டீடூப்ளிகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுல ஆமாம், சிக்கல் இருக்கும். என்ன சிக்கல்னா, மோடிக்கு வாக்கு குறைஞ்சிரும்ல, இஷ்டப்படி நம்ம ஓட்டு போட முடியாதுல்ல. இதை விட மிகப்பெரிய ஆபத்து, மாபெரும் ஆபத்து ஒன்று இருக்கு. என்ன ஆபத்துன்னா, 13வது டாக்குமெண்ட்டை ஒன்று தமிழ்நாட்டில் சேர்த்துருக்காங்க. 2025 மோடி அரசாங்கம் தன்னுடைய ஞானேஷ்குமார் மூலமாக ஏற்படுத்துகிறது. சென்னையில் எல்லா இடத்தை விட கூடுதலாக அதிகமாக நீக்கப்பட்டிருக்கு, பெர்சன்டேஜ் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? மோடி என்ன ஐயா என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவருடைய செல்வாக்கை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தேர்தல் ஆணையர் பொய்யான பிடபிட்ட தாக்கல் பண்ணிட்டு இன்னும் அவர் கம்பீரமா பேசுறாருன்னு சொன்னா, ஐயா எங்க பேரெல்லாம் நீக்கிருங்க, நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம், எங்க பேரை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி 40 அப்ஜெக்ஷன் வந்திருக்கு பீகார்ல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க, எஸ்ஐஆரோடது. அதாவது மொத்தமா 97,37,832 வாக்குகள் அதுல இருந்து நீக்கப்பட்டிருக்கு. இத்தனை வாக்குகள் அப்படிங்கிறது நம்ம தமிழக வாக்காளர்கள்ல 15% அப்படின்னும் கணக்கிடப்பட்டிருக்கு. இத்தனை வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது நம்ம தேர்தல் களத்துல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இங்க மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய கடுமையான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்துல தான் இந்த எஸ்ஐஆரே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பீகாரில் முதல் கட்டமாக செஞ்சாங்க. 8.2% தான் அங்கே பீகாரில் வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கினாங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 15.13% இங்கே நீக்கியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், சென்னையில் நீங்கள் 35.6% சென்னையில் நீக்கியிருக்கிறதாக நமக்கு தகவல் கொடுக்கும் பொழுது, ஞானேஷ்குமார் தேர்தல் கமிஷனரை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒன்றிய அரசு நியமிச்சிருக்கு. அது தனி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அது தேர்தல் ஆணையம் என்பது ஜுடிஷியரி மாதிரி இருந்தால் கூட, அதை யார் உச்சநீதிமன்ற நீதிபதியும் பிரதம மந்திரியும் எதிர்கட்சி தலைவரும் 3 பேர் சேர்ந்து தான் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது, ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. என்ன சட்டம்? இவரை நீக்கிட்டு, உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிட்டு தான் விரும்பக்கூடிய ஒரு மனிதனை அமித்ஷாவை கொண்டு போட்டிருக்கிறாங்க. எப்போ பார்லிமெண்ட்டில் நீக்கிறாங்க, எல்லாரையும் வெளியே அனுப்புறதுக்கு அப்புறம் ஒரு ஆளே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, இது சாதாரண செய்தி இல்லை. அப்போ எல்லாரும் ஒரு என்னமோ நடக்க போது, தனக்கு தேர்தல் ஆணையத்தில் வேண்டிய ஆளை கொண்டு அதாவது அமர்த்துறாங்கன்னு நினைச்சாங்க. இவ்வளவு பெரிய திட்டம் இருக்கும்னு இந்தியாவில் எவருமே எதிர்பார்க்கலை. இப்போ இந்த எஸ்ஐஆரை இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆருடைய இந்த இதை பின்னால் போனீங்கன்னா, பீகாரில் ஜூன் 24ஆம் தேதி ஒரு அறிவிக்கை, நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில் 11 டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ இது அறிவிக்கை எஸ்ஐஆருங்கிறது இதுக்கு முன்னால் நாங்கள் ஏற்கனவே 8 தடவை செஞ்சுருக்கிறோம். தேர்தல் ஆணையம் சொன்னது 2002 2003 செஞ்சுருக்கிறோம். அதை தான் திருப்பி இப்போ செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொய் பொய் திரும்பவும் சொல்றேன், இது மிகப்பெரிய பொய். இல்ல 2003 இந்த எஸ்ஐஆர் நடந்தது தானே? இல்லை, எந்த வருடமும் இது நடந்ததில்லை.
நடந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இல்லம்மா, இல்ல, எங்க ஆதாரம் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்ல 2003 நடந்ததுன்னு சொன்னாங்க. 2000 ஆதாரத்தை கூடப்பா அப்படின்னு கேட்டோம். பிரசாந்த் பூஷன் பெரிய லாயர் கேட்டாங்க. அதுல உள்ள அந்த பிரகாரம் தான், அதுல என்ன விதி இருக்கோ அதுபடிதான் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அப்ப அதை கொடு, அது என்ன இருக்கு அதை கொடு அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல கொடுக்கல. அப்புறம் அஞ்சலி பரத்வாஜ்னு ஒரு அம்மா, ஒரு லாயர், அவங்க என்ன செஞ்சாங்க, ஆர்டிஐல போட்டு நீங்க தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த 2002 2003 நீங்க நடந்ததாக சொல்லப்பட்ட விஷயங்களை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டா அது இல்லை அப்படின்ட்டாங்க. உங்களை மாதிரி பத்திரிகைக்காரங்க எல்லாரும் ஞானேஷ்குமாரை கூட சூர்ந்து நின்றுக்கிட்டு அதை கொடுங்கன்னு கேட்டா தொலைஞ்சு வச்சுட்டான். எது 2002 2003 ஆவணம் தொலைஞ்சு வச்சுட்டாங்க. அது ஒரு பாதுகாப்பு காரணமாக வெளியிட முடியாது அப்படிங்கிறது தானே தேர்தல் ஆணையத்தோட பதிலா இருந்தது. என்னது பாதுகாப்பு? யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு? எல்லையில துப்பாக்கி வச்சுட்டா நிக்கிறீங்க? இந்த நாட்டு மக்கள், எதிர்கட்சி தலைவர், பார்லிமெண்ட், இவங்க சுப்ரீம் கோர்ட்டு, இதுல சுப்ரீம் கோர்ட்ல கேட்கறது பாதுகாப்பு. அப்ப நீங்க அமித்ஷாவுக்கும் பிரதம மந்திரிக்கும் தேர்தல் ஆணையருக்கும் இவங்க 3 பேருக்கும் மட்டும்தான் இந்த நாட்டுடைய பாதுகாப்பா? எதிர்கட்சி தலைவருக்கு கிடையாதா? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கிடையாதா? இதெல்லாம் என்னது? இப்போ பாதுகாப்பு என்பது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. சரி, இது உங்களுக்கு யார் நான் இப்பதான் இது புதுசா கேள்விப்படுறேன். பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு யாரும் சொல்லலை இது வரைக்கும், அவங்களும் சொல்லலை. சரி, அது போட்டோம். பிரசாந்த் பூஷன் என்ன செஞ்சாரு, இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய 2003 அந்த 62 பக்க டாக்குமெண்ட் எடுத்துட்டாங்க. பழைய டாக்குமெண்ட்டை எடுத்து அங்க கொண்டு கொடுத்தா அந்த டாக்குமெண்ட்ல தேர்தல் ஆணையம் சொன்னது போல எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கும் சரி, உங்கள் மூலமாக நான் நாட்டு மக்களுக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன செஞ்சுருக்கிறாங்க, எஸ்ஐஆர்னு சொல்லப்படுறதுல எனிமிரேஷன் எல்லாரும் ஃபார்ம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி தானே? A to Z எல்லா மக்களும் கொடுக்கணும்னு கேட்குறாங்க, டாக்குமெண்ட்டை கேட்குறாங்க. ஆனால் நமக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இளம் வயது, உங்கள் அப்பாவோ அல்லது யாராவோ, உங்கள் தாத்தாவோ அல்லது நண்பர்களோ கூட இருந்தாங்கன்னா யார்ட்டையாவது நீங்கள் கேட்டு பாருங்க, இது வரைக்கும் முன்னால் எந்த எனிமரேஷன்ல, அதாவது எந்த திருத்தத்திலேயாவது எல்லாரும் ஃபார்ம் கொடுக்க வேண்டியது இருந்ததா? இல்லவே இல்லை. ஒரே ஒரு தடவை இந்தியாவில் 1950 ஆண்டு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால தேர்தல் வரும் பொழுது தேர்தல் ஆணையம் இந்தியாவில் உள்ள எல்லாருடைய பெயரையும் எழுதி அப்பதான் முதல் முறை எழுதுறாங்க. அப்பதான் முதல்ல. அதற்கு பின்னால என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் 8 தடவைன்னு சொல்றாங்க இல்லையா, ஒவ்வொரு தடவையும் என்ன செஞ்சுட்டு வர்றாங்கன்னா, வருவாங்க நம்ம வாத்திமார் ஆசிரியர்கள்லாம் வருவாங்க, கவர்மெண்ட் ஸ்டாஃப் வருவாங்க, ஊர் பூரா நாடு பூரா வருவாங்க. ஐயா உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, நம்ம இந்த பாரு இருக்குங்கள, பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு 75 வயசு, இருக்காரா இல்லை மண்டே போட்டாரா அப்படிலாம் செத்து போயிட்டாரு, டெலீட் பண்ணிடுவாங்க. புதுசாக யாரும் நம்ம சின்ன பாப்பா இருந்த பெரிய பிள்ளை ஆயிட்டா, ஆமாம் அது 18 வயசு ஆகிட்டு, அப்போ டாக்குமெண்ட் அதுக்கு கொடுங்க, சேர்த்துடுவாங்க. இப்படித்தான் இதுவரை நடந்திருக்கிறது. யாரும் ஃபார்ம் கொடுக்கவில்லை. புரியுங்களா? யார்கிட்டையும் கேளுங்க, மற்ற இந்த பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இது மாதிரி தான் 8 தடவையும் நடந்ததுங்கிறது முதல் பொய், மிகப்பெரிய பொய். இப்போ என்ன செய்யறான், தேர்தல் ஆணையத்துல இருந்து 1950 என்ன செஞ்சாங்களோ அதே போல எல்லாத்தையும் அழிச்சிட்டான். கோட்டெல்லாம் அழிச்சிட்டு திருப்பி முதல்ல இருந்து எழுதுறான். நடக்கவே இல்லை இது வரைக்கும். அப்போ முன்னால நடந்ததெல்லாம் ரிவிஷன் தான், ஸ்பெஷல் ரிவிஷன் தான், இன்டென்சிவ் ரிவிஷன் கிடையாது பேரு. இப்பதான் முதல் தடவை இப்படி ஒரு பேரை கொண்டு வந்துட்டு செய்யறாங்க. எனவே இது முதல்ல மிகப்பெரிய பொய்யாகத்தான் நாம பார்க்கிறோம். சில 2-3 விஷயங்களை இல்லாத விஷயங்களை இவன் சேர்த்துருக்கிறாங்க. 11 டாக்குமெண்ட்டை பீகார்ல கேட்டாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது உள்ளுக்கு அது நிறைய போகும், அதை விடுங்க. அதுல சாதாரணமான மக்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்கும், ஆதார் இருக்கும். மற்றபடி 100 நாள் வேலை திட்ட ஜாப் கார்டு இருக்கும். பெருமளவுக்கு கிராமப்புற மக்கள், ஏன்னா பீகார் கிராமப்புறம் அதிகமாக உள்ளது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் ஆணையம் கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், ஃபோட்டோவோட ஒட்டி இருக்கும்.
அது முதல் வாக்காளர்களுக்கு இருக்காது. முதல் வாக்காளர் எடுக்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடியது இருக்கும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் படித்து வேலைகளை பார்க்குறவங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். இவ்வளோதான் வந்து பெருவாரியான ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்கும். இந்த எதுவுமே கிடையாது அப்படின்ட்டான். அந்த 11 டாக்குமெண்ட்ல இதெல்லாம் கொடுத்தாலாம் நான் சேர்க்க முடியாதுன்ட்டான். அப்போ சாதாரண மக்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட் இருக்குமோ அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்தா நீ வாக்காளர் பட்டியலில் குடியுரிமை அந்த கொடுக்கறதுல உங்களை சேர்க்க முடியாதுன்ட்டான். அப்போ என்ன வேணும்? கடவுச்சீட்டு வேணுமா? பாஸ்போர்ட் வேணுமா? அது யார் போவா? ஸ்கூல் சர்டிஃபிகேட் வேணுமா? அது யார் படிச்சிருப்பா? தமிழ்நாட்டிலாவது ஓரளவுக்கு 50% மக்களுக்கு மேலே உயர்கல்விக்கு போயிருக்காங்க. பீகாரில் யாரு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டு விற்கிறது வாங்குறதுக்கான அந்த பதிவு அந்த டாக்குமெண்ட் வேணுமா? அப்படி இல்லைன்னு சொன்னால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு, அதாவது மாநில அரசு பொதுத்துறையில் வேலை பார்த்து அந்த ஐடி கார்டு வேணுமா? பென்ஷன் ஐடி கார்டு வேணுமா? அப்புறம் வந்து என்ஆர்சின்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இதில் பண்ணக்கூடிய அந்த இது வேணுமா? அப்போ இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும்? அடித்தட மக்கள் கிட்ட இருக்காது. சாதாரண மக்கள்கிட்ட கிடையாது. அடித்தட்டு மக்களே விடுங்க. நம்ம ஊர்ல அடித்தட்டு மக்கள்னு நீங்க பேசலாம். பீகார்ல வந்து 80% கிராமப்புற மக்கள் தான் கிடையாது. அப்ப உன்னுடைய நோக்கம் வந்து இந்த மக்கள் எல்லாரையும் வெளியேற்றுவது. அப்ப இந்த ஆதார் கார்டு எல்லார்ட்டையும் இருக்கு. அப்போ இங்கே வந்து யோகேந்திர யாதவ் அவர் வந்து இந்த பாரத் ஜோடோ அபியான் இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய கன்வீனராக இருக்கிறாரு. பிரசாந்த் பூஷன் மிகப்பெரிய அவர் லாயர். இவங்கெல்லாம் வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு இதை எதுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் மிகப்பெரிய அளவிற்கு வாத பிரதிவாதம் நடந்து முடியாதுங்கிறான். நான் ஏற்றுக்கிட முடியாதுங்கிறாங்க உச்ச நீதிமன்றத்தில். நம்ம தேர்தல் ஆணையம் 15 நாள் கழித்து, அதாவது ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பெரிய அளவுக்கு ஆர்குமெண்ட்டில் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவாக போடுறான், நீ ஆதார் கார்டை ஏற்றுக்கிடணும்னு. இது நம்மளுடைய ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்படி தான் நான் கூட முகநூலில் போட்டிருந்தேன். ஆகஸ்ட் 15ஆம் தேதி நல்ல செய்தியாக இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த அளவுக்கு அவங்க வந்து இந்த சாதாரண மக்களை வெளியேற்றணுங்கிறாங்க. அப்போது இது ஏன் வெளியேற்றணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால், வேலை கேட்பான், சாப்பாடு சோறு கேட்பான், அவனுடைய வாழ்க்கை குறைந்தபட்ச வீடெல்லாம் கேட்பான். இந்த கூட்டத்துக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியாது, இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. மேற்கத்திய நாடுகளில் சொத்துள்ளவன், படித்தவன், இன்னும் கூடுதலாக வந்து இது போன்ற ஒரு லேண்ட்லார்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை கொடுத்தாங்க. உங்களுக்கு வரலாற்றை படிச்சிருந்தீங்கன்னா பல நாடுகளில் தெரியும். இன்னும் பெண்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப காலத்தில் வந்து. இதெல்லாம் இல்லாமல் அம்பேத்கர் வந்து நம்மளுடைய அவர் என்ன செஞ்சுருக்காரு, 47ல் முதல் ஒரு பெரிய நாட்டில் எல்லாத்துக்கும் வாக்குரிமை கொடுத்தது இந்தியாவில் தான் மிகப்பெரிய அளவு இருக்குது. அதை காலி பண்ணணும். ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா வந்து அதை காலி பண்ணி ஆக வேண்டும். அப்போ நாம் வந்து என்ன சொல்கிறது, ஏழை எளிய மக்களுக்கான அரசாக இது இருக்க முடியாதுங்கிறது தான் அவங்களுடைய இது. அதில் பெரிய அளவுக்கு ஆதாரம் கொண்டு வந்தது நமக்கு வெற்றி. அது ஒரு பக்கம். பீகாருடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அதில் கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கு மேலே நீக்கிட்டாங்க. டிராஃப்டில் 65 லட்சம், திருப்பி 3.5 லட்சம். இதில் கடைசியில் என்ன நடந்ததுன்னா, இஸ்லாமியர்களை மிக அதிகமாக நீக்கியிருக்கிறாங்க. அவங்கள எவ்வளவு தூரம் நீக்கணுமோ ப்ரொபோர்ஷனேட்டாக அதுக்கு அதிகமாக அளவுக்கு இஸ்லாமியர்களை நீக்கியிருக்காங்க, ஆதிவாசிகளை நீக்கியிருக்காங்க, பெண்களை நீக்கியிருக்காங்க. பெண்களெல்லாம் எந்த அளவுக்கு நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால், எஸ்ஐஆருக்கு முன்னால் 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 914 பெண்கள் இருந்தாங்க. ஆனால் எஸ்ஐஆருக்கு பின்னால் 1000 ஆண்கள் இருந்தாங்கன்னா 892 பெண்கள் தான் குறைஞ்சிட்டு. அங்க பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும்ல. அது வேற. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது கரெக்ட். ஜெண்டர் ரேஷியோன்னு சொல்றேன். ஆணுக்கு பெண் எத்தனை ரேஷியோ இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் தானே. 1000 ஆள் இருந்தாங்கன்னா 914 பெண் இருந்தாங்க. இப்போ 1000 ஆள் இருந்தாங்கன்னா 892 பெண் அப்படி இறங்கிட்டானே. அப்போ நீங்க எவ்வளவு அதிகமா இருந்தாலும் இந்த ரேஷியோ வந்து அது கூட தானே. அந்த நீங்கள் சொல்கிற ரேஷியோ படி 4 லட்சம் பேர் தான் நீக்கணும்னா 6 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க.
பெண்களுக்கு இவர்கள் இயல்பாகவே எதிரிகள். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப அதான் நடந்திருக்கு. ஆமா, நமக்கு தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில கூட ஒரு தொகுதியில 95% பெண்களை நீக்கி இருக்கிறாங்க. அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்களை குறி வச்சு நீக்கி இருக்கிறாங்க. பீகார்ல இஸ்லாமியர்களுடைய பெர்சன்டேஜுமா 16.9% டோட்டலா ஸ்டேட்ல. ஆனா 65 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க இல்லையா, அதுல இஸ்லாமியர்கள் 24.7%, 8% அவங்கள கூட நீக்கி இருக்கிறாங்க. அதிகப்படியாக 6 லட்சம் இஸ்லாமியர்களை அதிகமாக நீக்கி இருக்கிறாங்க. இதுதான் அவங்க பீகார்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா 24,000 பேர் கச்சாமச்சான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் டிவில எல்லாம் பேசினேன். ஏபிசி பேரே இருக்காது. அதாவது பிளாங்க், அப்பா பேர் பிளாங்க், அம்மா பேர் பிளாங்க், அட்ரஸ் பிளாங்க், திருவாளர் பிளாங்க் தான் ஓட்டு போட போறாங்க. இப்படிலாம் 24,000 பேர். இதெல்லாம் நம்ம சொன்னோம். நம்ம நண்பர்கள் எல்லாம் அங்கே எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க. இறுதி பட்டியலுக்கு பின்னாலேயும் அதை நீர்க்கவில்லை. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயமா பார்க்குறோம். இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 62 லட்சம் பேர் பீகார் முழுக்க டூப்ளிகேட்டு ஓட்டர்கள். அந்த டூப்ளிகேட் ஓட்டர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கப்பான்னு சொல்லி அவங்கள நீக்குங்கன்னு சொன்னா நீக்கலை. அதை அப்படியே கொண்டு போனாங்க. அப்போ இது ஸ்டேட் முழுக்க ஒரே ஒரு தொகுதியில மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேருக்கு மேல ஒரு தொகுதியில மட்டுமே இந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்படியான ஒரு நிலைமைய ஏன் 2019 எலெக்ஷனை ஒட்டி, நம்ம பொது தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த பொது தேர்தல் எலெக்ஷனை ஒட்டி 400 பார் தெரியுமா, 400 தாண்டி வெற்றி பெறுவோம் மோடியோட முழக்கம் இங்கெல்லாம் புட்டுக்கிட்டு 240. இப்போ இன்னைக்கு நம்ம சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் தயவுல தான் மைனாரிட்டி அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் நின்றுட்டு இருக்கு. ஒன்னாச்சா? அப்போ இந்த தேர்தல் நடக்கும் பொழுது டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு, தேர்தல் கமிஷன் வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரால எதிர்பார்த்த அளவுக்கு வரல, அப்பவும் டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர் எடுத்துட்டாங்க. அதை பயன்படுத்துறது இல்ல இவங்க. எடுத்துட்டாங்க, தூர எடுத்துட்டாங்க. அது இப்போ நடைமுறையிலே இல்ல, நடைமுறையில இல்ல. அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னு சொன்னா பீகார்ல நம்ம சொன்ன 52 லட்சம் பேர் அந்த இதுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு தேவையில்லாம நம்ம இருந்திருக்கோம், சரிப்படுத்தியிருப்பாங்க. ஆனா இவங்க சரிப்படுத்துறதுக்கான வேண்டாங்கிற முடிவுல தான் இவங்க இருந்திருக்கிறாங்க. அது இப்பவும் தமிழ்நாட்டுல இந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை போடலை. ஆனால் நாங்கள் இப்போ அதை கிட்டத்தட்ட எவ்வளோ பேரை நீக்கியிருக்கிறாங்க, டூப்ளிகேட்டு 3.98 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. இது எப்படி ஆக இருக்கும் என்றால் என்னுடைய நடைமுறைப்படுத்துறதுல ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? இது அந்த டூப்ளிகேட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுல ஆமா சிக்கல் இருக்கும். என்ன சிக்கல்னா மோடிக்கு வாக்கு குறைஞ்சிரும்ல, இஷ்டப்படி நம்ம ஓட்டு போட முடியாதுல்ல. அதுதானமா இப்ப பிரச்சனை. நாம நினைச்சபடி இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, இந்த பிரேசில்ல ஒரு லேடி, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க போட்டோவை காட்டிட்டு 22 இடத்துல போட்டிருக்காங்களே. இப்படி 1 லட்சம் பேருக்கு மேல ஊரா பிரயாணம் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி முடியாது இல்ல, அந்த சிக்கல் தானே. அப்போ இந்த சிக்கல் அவர்களுக்கு இல்லாம இருக்கணும்னா அந்த சாஃப்ட்வேரை நீக்கிரு. அந்த சாஃப்ட்வேர்ல அந்த ஃபேஸ் இருந்ததுன்னு சொன்னாலே அது ரிஜெக்ட் பண்ணிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்க. அப்போது தமிழ்நாட்டில் இப்போ இந்த அளவுக்கு 97 லட்சம் வந்திருக்கு, பீகாரில் 67 லட்சம். 67 லட்சம் வந்தபோது எல்லாரும் கேன்னு பேசணும். இப்போ 97 லட்சம் வந்தோடனே அந்த அளவிற்கு ஒரு பெரிய செய்தியாக மாறல, பார்க்க முடியல. மாநில அரசுமே அந்த அளவுக்கு பெருசா அதை எடுத்து வீரியமா செயல்பட்ட மாதிரியும் தெரியலையே. யார் செயல்படலை? இது நீங்க சமூக ஊடகம் தான் செய்யணும், இவன் தான் செய்யணும், யார் நம்ம மீடியா தான் செய்யணும். இந்த மீடியா எல்லாமே 2 கொலை பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல, கேன்னு சத்தம் போடுவாங்க. அடுத்த நாள் 10 கொலை பண்ணாங்க, ஒரு மாதிரி இருக்கும். காசால தினசரி 1000 பேர் சாகிறான், 10,000 பேர் சேர்னா தினசரி செய்தியா போயிட்டு.
இப்ப 97 லட்சம் என்பது நமக்கு ஒரு செய்தியாக போய்விட்டது. இந்த மக்களுக்கு 97 லட்சம் பேர் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்கிறது உலக நாடுகள்ல பல நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகையை விட அதிகம். 97 லட்சங்கிறது சென்னையில 14 லட்சங்களே. இது மிகப்பெரிய அளவிற்கு உலக நாடுகள்ல பாதி நாடுகளுக்கு மேல அந்த இந்த அளவுக்கு ஜனத்தொகை இல்லை. இப்போ இந்த செகண்ட் ஃபேஸ் நடந்துகிட்டு இருக்கேன். இந்த செகண்ட் ஃபேஸில் என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா அநேகமாக இப்போ எல்லாம் பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எல்லாரும் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க 10 கோடி பேர் இதெல்லாம் அந்த எஸ்ஐஆர் முடிஞ்ச உடனே மொத்தத்தில் நீக்கப்பட இருக்கிறாங்கிறாங்க. இந்த செகண்ட் ஃபேஸ் ஓவரால் இந்தியாவில் இந்த 10 கோடி பேர் சொன்னால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு தீவையே கடலுக்குள்ள மக்களை இல்லாமல் ஆக்கிடுற மாதிரி இவங்கெல்லாம் நடபணமாக்குற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு இவங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இதில் நாம் மிகப்பெரிய அளவிற்கு இவர்கள் திட்டமிட்டே இந்த இதை செய்கிறாங்க. இப்போ 2வது கட்டத்தில் 51 கோடி வாக்காளர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2வது கட்டத்தில் 51 கோடி வாக்காளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க 51 கோடி வாக்காளர்கள்? அதாவது தமிழ்நாட்டில் 6.5 கோடி பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்படி மற்ற ஸ்டேட்டுகள் 12 மாநிலங்களும் சேர்த்து 51 கோடி பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னது போல 1000 கோடி ரூபா கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பெருசாக பார்ப்போம். 5000 கோடி ரூபா அதை விட கொஞ்சம் கூட. 5 லட்சம் கோடி ரூபா பெரிய வித்தியாசம் தெரியாது. 5000 கோடி 5 லட்சம் கோடி நமக்கு ஒன்று போல மூளை அது ஏற்றுக்கிடுறதுல இதில் ஒரு சாதாரண செய்தியாக தான் போகுது. நம்ம மனசால கிரகிக்க முடியல. 97 லட்சங்கிறது சாதாரண செய்தி இல்லை. இன்னைக்கு இவ்வளவு பெரிய செய்தியை கடப்பாறை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரி இன்றைக்கு இந்த தேர்தல் ஆணையம் 97 லட்சம் பேரை நீக்கிட்டு சத்தம் கட்டாமல் இருக்கு. எதிர்கட்சிக்காரங்க பூரா ஒன்றும் செய்யல, ஒன்றும் சத்தம் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா நீக்கிருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை எடுத்துட்டு அடுத்த கட்டத்திலேயே அதை சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் அவங்க உள்ள வைக்கிறாங்கல்ல, அதனால இது அமைதியா இருக்கும் அப்படிங்கிறது. யாரை சேர்க்கலாம்? 66 லட்சம் வாக்காளர்களை திரும்ப சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது அதுல படிவங்கள் கொடுக்காமல் இருந்தவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதாவது ஆப்சென்ட் ஆனவங்க, அவங்க பிஎல்ஓஸ் வரும்போது அந்த இடத்துல இல்லாமல் இருந்தவங்க அல்லது வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்தவங்க படிவம் திருப்பி கொடுக்கல, அல்லது அவங்க வாங்காம இருக்கவங்க. இவங்க இப்போ நீங்க நகரத்துல இருக்கிறீங்க, வீட்டில் யாராவது இருப்பாங்க, கொடுத்துருவாங்க. இங்கே ஒரு 60% மக்கள் கிராமத்தில் இருக்காங்கம்மா. அவன் காலையில் வயலுக்கு போனான்னா சாயங்காலம் தான் வருவான். அவனுக்கு இந்த ஃபார்ம்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கிற அளவுக்கு நேரமும் கிடையாது, பொழுதும் கிடையாது. அதில் வேற நீங்கள் என்னெல்லாமோ சொல்லியிருக்கிறீங்க. 2002 நீ எங்கே ஓட்டு போட்ட, உங்கள் அப்பா பேர் என்னெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சாதாரண நமக்கு தெரியும், சாதாரண ஆட்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இது முதல்ல ஃபார்மை வாங்கி அவன் கரெக்டாக அந்த நேரத்துக்கு கொடுத்துருக்கணும். இது ஒரு பெரிய அளவுக்கு இப்படி கொடுக்காமல் இருக்கிறவர்கள் அவர்களை எதுவும் செய்ய முடியாது ரூல் பிரகாரம். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படிவத்தில் தப்பு. நான் கூட எல்லா ஊர்களையும் பேசினேன், ஒர்க் ஷாப்பில் பேசிக்கிட்டு இருந்தேன். எப்பா நீ ஃபார்மை வாங்கினேன்னா ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுத்துரு. இது முடிஞ்ச உடனே 10 கோடி பேர் நீக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் சரி, ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 97 லட்சம் பேர் போயாச்சு. 2வது ஃபேஸில் தப்பாக இருந்தால் 1, 2வது அந்த மேப்பிங்கில் சரியாக வரலன்னு சொன்னான். மேப்பிங்லன்னா யார் அப்பா அம்மா இருந்தாங்களா, இப்போ இல்லையா, அதோட இல்லைன்னா அவங்களும் இருக்க முடியாது. அப்போ இதில் இன்னும் சில லட்சங்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 3வது, இதை விட மிகப்பெரிய ஆபத்து, மாபெரும் ஆபத்து ஒன்று இருக்கு. என்ன ஆபத்துன்னா 13வது டாக்குமெண்ட் ஒன்று தமிழ்நாட்டில் சேர்த்துருக்காங்க. பீகாரிகள் இங்க இருக்கலாம். பீகாருடைய வாக்காளர் பட்டியலுடைய எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துருக்குறாங்க. அப்போ அதில் இப்போ யாராவது இங்கே இருக்கிறாங்கன்னா, பீகார் மைக்ரேட்டட் ஆட்கள் எம்ப்ளாயி அல்லது வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்கன்னா, அவன் அந்த லிஸ்ட்டை பார்த்து இங்கே பேரை காமிச்சு அவங்க அந்த ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்து
அப்போ அவங்க வந்து புதிய வாக்காளராக சேரலாம். அங்க வாக்கு போட்டானா இல்லையா இந்த தேர்தலுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அவனும் வந்து இங்க போடுவான். அப்போ எத்தனை லட்சம் பீகாரிகள் இங்கு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த தொகுதிகளில் யார் சேர்க்க போகிறார்கள், அவர்களுடைய மோட்டிவ் என்ன, நோக்கம் என்ன தெரியாது நமக்கு. எப்படி சேர்க்க போறாங்கன்னு உங்களுக்கு எந்த கட்சியோ அந்த விடுங்க. ஒரு கட்சிக்கு 1000 வாக்குகள் விழுந்து ஜெயிக்கிறதாக இருக்கிறாங்க, இன்னொரு கட்சிக்கு வந்து 800 வாக்குகள் விழுந்து தோக்கிறதா இருக்காங்கன்னா, திடீர்னு இந்த பீகாரிகள் வந்து ஒரு 5000 பேர் உள்ளுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த 1000லாம் ஒன்றும் காணாமல் போயிடும். ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே வழக்கமாக உள்ள ஒரு நடைமுறை அல்லது வந்து ஒரு சைக்காலஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே திராவிட கட்சிகள் போட்டி போட்டுட்டு இருக்கு. பீகார்ல இருந்து வந்தவங்க நேஷனல் லெவலில் உள்ள பார்ட்டிக்கு தான் போடுவான். இங்கே வந்து திராவிட கட்சிகளுக்கு போட மாட்டான். அப்போ நேஷனல் லெவலில் உள்ள பார்ட்டி என்னன்னா பிஜேபிக்கு அட்வான்டேஜ். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் என்ன செஞ்சிருந்தாலும் இன்றைக்கு லட்சக்கணக்கான பேரை உள்ளுக்கு நுழைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கேப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது இந்த தேர்தல் ஆணையம். அப்போது இது இந்த இந்த விஷயம் இருக்க, இப்போ இந்த 3வது இதை விட்டால் கூட 97 லட்சம்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சில லட்சங்களை நீக்கப்பட போகிறாங்க. இப்படியான ஒரு சம்பவம் இதற்கு அப்புறமும் நீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வரைவு பட்டியல் வெளியாகிடுச்சு, அதுக்கப்புறம் எப்படி நீக்க முடியும்? வரைவு பட்டியல இறுதிப்பட்டியல் வரப்போதில்லை, இறுதிப்பட்டியல் வரவே இல்லையே. இதுல இருந்து எப்படி அதை நீக்குவாங்க? இப்போ வந்து வரைவு பட்டியல் அப்படிங்கிறது வெறுமனே அந்த ஃபார்ம் கொடுத்தவங்களோட பெயர்கள் மட்டுமா? ஃபார்ம் கொடுத்தவங்க பெயர்கள் மட்டும்தான். ஃபார்ம் கொடுத்தவங்க தப்பா இருக்கும்ல, ஆமா, மேப்பிங் தப்பா இருக்கும்ல, அவனை நீக்கணுமா வேண்டாமா? அவனுடைய கணக்குப்படி நீக்கணும் தானே. அப்புறம் நீக்குவாங்க. இந்த அளவுக்கு நீக்கம் வந்து உலகத்துல இதுவரைக்கும் எங்கேயுமே நடந்தது கிடையாது. வாக்காளர்கள், அதாவது வாக்கு போடுற இடத்துல வாக்காளர்களுக்கு உரிமை உள்ள இடத்துல உலகத்துல எந்த நாட்டிலுமே இப்படியான ஒரு செயல் நடந்தது கிடையாது. ஆனா ஒரே ஒரு நாட்டில் 19ஆம் நூற்றாண்டில், நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எல்லா இடங்கள்லையும், 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் கருப்பர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்த பொழுது அவர்களுக்கு, கருப்பர்களுக்கு அந்த விடுதலை கொடுத்து நீங்களும் வாக்களிக்கலாம்னு சொல்ற ஒரு நிலைமை வர்ற அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு சில கண்டிஷன் போடுறாங்க. அவங்க பேரை நீக்கிட்டு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, அடிமைகளாக இருந்தவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்காக கண்டிஷன் போடுறான். திரும்ப முதல் கண்டிஷன் வந்து அவங்க 15 வருஷம் ஒரு இடத்துல குடியிருக்கணுங்கிறான். 2வது வருஷம் அவன் வந்து படிச்சிருக்கணுங்கிறான். 3வது வருஷம் அவனுக்கு வந்து சொத்து இருக்கணுங்க. யாருக்கு? நேற்று வரை அடிமைகளாக இருந்தவனுக்கு இவ்வளவு கண்டிஷனை போடுறான். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவன் குடிக்க கூடாது, ஆனால் எல்லோரும் வாக்களிக்கலாம். அமெரிக்கா ஜனநாயகம் 19ஆம் நூற்றாண்டுல அப்படி எவ்வளவு பேரை நீக்கிறாங்களோ அதை விட உலகத்துல இன்றைக்கு அந்த ஒரு அவமானகரமான செயல் நடந்தத அதற்கு அடுத்தது இந்தியாவில் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய அவமானகரமான செயல் நடந்துகிட்டு இருக்கு. இது எங்கேயுமே நடந்ததில்லை. அப்போ அதே மாதிரிதான் இன்றைக்கு உங்ககிட்ட சாதாரண மக்கள்கிட்ட எதுவும் இல்லாத டாக்குமெண்ட்டாக கேட்டு யாரும் வாக்களிக்க கூடாத நிலைமையில கற்பர்களுக்கு அமெரிக்காவில் 200 வருஷங்களுக்கு முன்னால என்ன நிலையை ஏற்படுத்தினார்களோ அதே நிலையை 2025 வந்து மோடி அரசாங்கம் தன்னுடைய ஞானேஷ்குமார் மூலமாக ஏற்படுத்துகிறது. எப்படி இருக்கு பாருங்க. இது மோடி அரசாங்கம் தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நீங்க ரொம்ப ஆணித்தரமா சொல்றீங்களே. நான் முதலே சொன்னேனே, இவர் யார் கொண்டு வந்தா? இல்ல, ஞானேஷ்குமாரை நியமிச்ச ஒரே காரணத்துக்காக இது இவங்க தான். அது தேவை என்ன? ஏமா ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல தலைமை நீதிபதி இருக்கார், உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவரை நீக்குறாங்க. நீக்கிட்டு அமித்ஷா போடுறாங்க. சரி, நீங்க அப்படியே வச்சுக்கிடுவோம். இன்றைக்கு
தேர்தல் கமிஷன் மேலே பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இன்றைக்கு எல்லோரும் வைக்கிறாங்க. இன்றைக்கு டெல்லியில் பீகாரில் இருக்கும்போது வைக்கிறாங்க. தேர்தல் கமிஷன் எவ்வளவு ஆன்சர் பண்ணணுமோ, எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணணுமோ, நான் தப்பு செய்யலைங்கிறதுக்கு பதிலாக பாஜக காரங்க எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்போ மத்திய அரசு தாண்டி நம்ம மாநில அரசு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேலை செஞ்சது எல்லாமே நம்ம பிஎல்ஓஸ், நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் தானே. அப்ப இவங்க எல்லாமே மத்திய அரசுக்காக அவங்களுக்கு சார்பா வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க முடியுமா இத? இல்ல, அதாவது இந்த மாநில அரசாங்கத்தையே கலைச்சிட்டாங்கன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனாலும் இந்த அரசு என்பது இருக்கும், இந்த அதிகாரிகள் இருப்பார்கள். அப்போ இந்த அரசு பவர் இருக்க, அது இந்த கட்சிகள் மேலே இருந்தாலும் இல்லாட்டாலும் இருக்கும். அப்படிங்கும் பொழுது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அமித்ஷா வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டு வந்து ஒரு ஆலோசனை நடத்துவார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லா இந்தியாவில் உள்ள அவ்வளோ வேறையும் கூட்டு, உனக்கு என்ன தேவை, மாநிலத்துக்கு விட்டாச்சு. ஆனால் மாநிலத்தில் உள்ள ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டுற, ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் கூட்டு நடத்தக்கூடிய ஒரு நிலைமை உனக்கு இருக்குது. சரி, இந்த தமிழ்நாட்டில் தான் எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பின்னால் எல்லா வாக்காளர்களும் சீஸ் ஆயிட்டு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையர் வந்து இந்த அம்மா இருக்கிறாங்களா அர்ச்சனா, அவங்க கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இந்த கலெக்டர்லாம் இருக்காங்களே, மாநில அரசாங்கத்தோடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்க மாட்டார்கள். தேர்தல் இதுக்கு கீழே இதை பொறுத்தவரை, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க இவர்களுக்கு தான் கட்டுப்பட்டவங்க. சாதாரணமாக இந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம பிஎல்ஓ லெவலில் அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். அவங்களால வந்து எல்லா ஃபார்மெல்லாம் கொடுத்துட்டீங்க, அதற்கு மேலே ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எத்தனை பெர்சன்டேஜ் உள்ளுக்கு கொண்டு வரணும், எத்தனை பெர்சன்டேஜ் உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது அவங்க. இப்போ நாளைக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுத்தாச்சு, இப்போ நோட்டீஸ் கொண்டு வராங்க. இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் தப்பு இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம எல்லாரும் போய் சொல்ல போகிறோம். சொல்ல போகும்பொழுது அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். யாரை? இந்த அதிகாரியை. ஐயா நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், அது கரெக்டாக தான் இருக்கேன்னு கன்வின்ஸ் பண்ணணும். அந்த கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு எந்த புரோட்டோகாலும் கிடையாது. அவன் மனசு திருப்தியாக இருந்தால் இன்னைக்கு ரூலில் அவன் ஓகே பண்ணுவான். அவன் மனசு திருப்தி இல்லைன்னா அவன் அதை வெட்டிடுவான். அப்போ இதற்கு எந்த விதமான ஒரு புரோட்டோகால் நியதிகளும் இல்லை. சரி, இன்னொரு பக்கம் வரேன். தமிழ்நாட்டில் கல்வி, இதை நான் இங்கே சொல்லணும், கல்வித்துறையில் ஒரு சைதாப்பேட்டையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் போய் வந்து வெளியே இருந்து ஒருத்தர் சனாதனத்தை பற்றிலாம் பேசிட்டு வந்து கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமா? ஞாபகம் இருக்கா? கடந்த வருடம்னு நினைக்கிறேன். அதை யார் அனுப்புனான்னா இங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் தான் அனுப்புனாங்க. அதே போல் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸு இன்றைக்கு இப்போ உதாரணமாக நீதிபதிகள் இருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு இந்த அரசோட முரண்படக்கூடிய இதுகளை சொல்கிறாங்க. ஒரு வண்ணார்பேட்டையில் ஒரு போலீஸு காவல்துறையில் உள்ள ஒரு ஆய்வாளரோ என்ன பொறுப்பு ஞாபகம் இல்லை, இந்த நாட்டில் இந்துக்கள் இல்லாமல் முஸ்லீம்கள் யாராவது இருந்து நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நேராக பாகிஸ்தானுங்க போங்கன்ட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. இப்படியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கருத்தியலை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான அளவுக்கு எல்லா துறைகளிலும் இருக்கிறாங்க. அவர்கள் கையில் அவர்களும் இந்த தேர்தலில் பொறுப்பில் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்க. அவர்கள் கையில் போகும்பொழுது அவர்கள் ஊக்கமாக வேலை செய்வார்கள், நீக்குவதை ஊக்கமாக வேலை செய்வார்கள். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லா இடத்த விட கூடுதலாக அதிகமாக வந்து பெர்சன்டேஜ் நீக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? எனக்கு வந்து அதுவும் குறிப்பாக முதலமைச்சருடைய இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இன்னைக்கு குளத்தூரில் வந்து 1.02 லட்சம் வந்து நீக்கியிருக்கிறாங்க. சென்னையில் வந்து பெரிய அளவுக்கு நீக்கியிருக்காங்க. சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு இன்னைக்கு சொல்லப்படுது. அப்ப இதுக்கு பின்னால ஒரு டிசைன் உங்களுக்கு தெரியலையா? இல்ல, இப்போ சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லப்படுது. அதே சென்னையில தான் நீங்க சொன்ன மாதிரி முதலமைச்சர் தொகுதியில மட்டுமே 1 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. துணை முதலமைச்சர் தொகுதியில வந்து 89,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னா அப்போ இந்த வாக்குகள் எல்லாமே ஏன் வந்து தவறான வாக்குகளா இருக்கக்கூடாது, இந்த வாக்குகளை வச்சுதான் இவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படிங்கிற கேள்வியும் அங்க வருதே. கரெக்ட்.
இந்த வாக்குகளை வச்சுதானே வந்து எடப்பாடியும் வெற்றி பெற்றாரு. 21ல இவங்க அப்ப எடப்பாடி சொல்றாரு இவங்களை வச்சுதான் வெற்றி பெற்றானே. இப்ப திடீர்னு இந்த 2-3 வருஷத்துக்குள்ள சேர்த்தாங்களா? இதே வாக்குகளை வச்சுதானே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. எங்கிருந்து வந்தாங்க இந்த ஆட்கள்? இப்போ நமக்கு கிடைச்ச அந்த தகவலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நீக்கினது எப்படி நீக்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வயசு அதிக வயசு உள்ளவங்க சாகுறத விட கொஞ்சம் வயசு உள்ளவங்க 50 வயசுக்குள்ள உள்ளவங்க செத்ததாக வந்து அவங்கள நீக்கியிருக்காங்க. அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஹிந்து நாளிதழ்ல அதை தெளிவா ஒரு கட்டுரையாவே போட்டிருந்தாங்க. ஆமா, அதை போட்டிருக்கிறாங்க. அதுபோல இன்றைக்கு இன்னும் கூடுதலாக பெண்கள் அதிக அளவிற்கு அதே பீகார்ல உள்ள அதே அளவு தான் இங்க பெண்களும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் சராசரியை விட 260 பேர் அதிகமாக, அதாவது மொத்தமே 1500 தான் வந்து ஆவரேஜா இருக்கு ஒரு வாக்குச்சாவடியில். 1200 கூடக்கூடாது, 1200 அதை விட கூடக்கூடாது. 1100 1150 அந்த மாதிரி இருக்கலாம். அதுல 260 பேருக்கு சராசரியை விட அதிகமாக நீக்கி இருக்குது. திருவல்லிக்கேணியில 835 பேர் நீக்கி இருக்கிறாங்க. 1150 பேர்ல 835 பேரை நீக்கி இருக்காங்க. அண்ணா நகர்ல 817. அப்போ இப்படிலாம் ஒரு அப்போ இங்க திட்டமிட்டு எங்கிருந்து இந்த ஆட்கள் வந்தாங்க? தமிழ்நாட்டில இருந்து அவன் சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் இடம்பெயர்ந்தவர்கள்னு சொல்றாங்கம்மா. 60 லட்சம் கிட்ட அது பேர் இடம்பெயர்ந்தவர்கள்னு சொல்றாங்க. பீகார்ல இடம்பெயர்ந்தவன் 66 லட்சம் பேரை நீக்கிறான்னா நியாயம் இருக்கு. வெளியூருக்கு வேலை தேடி போறவன் இவன் இங்க துபாய் மற்றதுக்கு தான் நம்ம கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. இவன் எங்க போறாங்க? இல்ல, தமிழகத்துக்குள்ளேயே மாவட்டம் டு மாவட்டம் இடம்பெயர்ந்தவர்களை தான் அவங்க அப்படி குறிப்பிடுறாங்க. சரி, மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து போடுறவங்க அவ்வளவு பேருன்னா, இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா அடுத்த கட்டத்துல வந்து அவ்வளவு பேரும் உள்ளுக்கு வரணும். வருவாங்களா அவ்வளவு பேர்? நம்ம பார்ப்போம். வர்றதற்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இவர்கள் வந்து ஒரு நோக்கத்தோட தான் இவங்க செஞ்சிருக்கிறாங்க. வந்து அதுதான் நான் சொல்ல வரேன். வந்து திரும்ப திரும்ப வந்து என்ன சொல்றது, நீக்கிறது ஒண்ணு, நான் தான் சேர்க்க போறது ஒண்ணு. இந்த சேர்க்க போறதுக்கு வந்து இந்தியாவில் எங்கேயுமே இப்போ இது மாதிரி இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 1 லட்சம் பேரை சேர்க்கறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அது எப்படி? தேர்தல் ஆணையத்தில் வந்து ரூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, சாதாரணமாக அவர்கள் வாழக்கூடிய இடத்தில் அவர்களுக்கு வாக்கு அளிக்கப்படும்ங்குது. சாதாரணமாக இந்த பீகார்காரங்க யாரும் இங்கே வாழலைங்க. அவன் வாழ்ந்துட்டு அங்கே தான் போகிறவங்க. அப்போ அவங்களுக்கு இங்கே கொண்டு வந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கொடுக்கணும் உங்களுக்கு நோக்கம் இருக்குல்ல? சொல்லுங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியன் ஓட்டர்ஸ் தானே இருக்கு. நமக்கு வந்து ஸ்டேட் வைஸ் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கலையே. இல்ல, ஆனா எங்க குடியிருக்கானோ அங்கதானே வாக்கு கொடுக்கணும். அப்போ இங்க உள்ள இந்த பண்பாட்டை, இந்த வாழ்நிலைய, இந்த பகுதி மக்களுக்கான ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை மாற்றுவதற்கு இன்னொரு இடத்துல இருந்து வந்து ஒரு கூட்டத்தை, இந்த பண்பாட்டை, இந்த ஒரு அரசியல் ரீதியான மேப்பையே மாற்றுவதற்கான முயற்சி தானே இது. இது நாளைக்கு யார் இருந்தாலும் சரிதான், அது எடப்பாடியா இருந்தாலும் சரி, யார் எல்லாத்துக்குமே இது வந்து கேடு தானே. இது 20வது நூற்றாண்டுல, போன நூற்றாண்டுல சர்வாதிகாரிகள் இருந்தாங்க. ஹிட்லர், முசோலினி இது போன்ற இதெல்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் யூனிஃபார்ம், மிலிட்ரி யூனிஃபார்மில் இருப்பாங்க. மார்ஷியல் லா, இராணுவ சட்டம் போட்டு சர்வாதிகார ஆட்சிகள் நடத்துனாங்க. கேஸ் சேம்பர்னா, அதாவது விஷவாயு இருக்க இடத்துல வந்து ஆட்களை, எதிரிகளை, தனக்கு பிடிக்காத மக்களை கூட்டம் கூட்டமாக உள்ளுக்கு கொண்டாங்க. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் கொண்டாங்க. இப்படி தான் சர்வாதிகார ஆட்சி போன நூற்றாண்டில் நடந்தது. இன்றைக்கு நம்ம பின்னால் பார்க்கும்போது அவங்கெல்லாம் முட்டாள். எப்படின்னா 21வது நூற்றாண்டில் பாருங்க, இங்கே இன்றைக்கு எப்படி நடக்குன்னா, ஜனநாயக ஆட்சி முறை நடக்கும், தேர்தல்கள் நடக்கும். தேர்தல்களில் எல்லா கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகள் உள்ள பணத்தை பூரா பேங்க்ல பூரா முடக்கிடுவாங்க. இவங்களுக்கு வேண்டிய பணத்தை பூரா கோடிக்கணக்கால் இன்னைக்கு கூட வந்திருக்கு, 6500 கோடி ரூபா வந்திருக்கு. 2024 தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்குள்ள உள்ள வங்கி கணக்கெல்லாம் முடக்குறாங்களா? சுத்தமா இல்லை. ராகுல் காந்தி ஏரோப்ளைன்ல போறது கூட பணம் கிடையாது. ரொம்ப சிக்கல் இருந்தாங்க.
எதிர்கட்சிக்காரர்கள் இருக்கக்கூடிய அந்த அவருடைய சிஎம் முதற்கொண்டு ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நீ சத்தத்தையே காணோம். ஜார்க்கண்ட் ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அப்போ தன்னுடைய அந்த 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 காவல்துறை இருக்கு இல்லையா, பல்வேறு ஏஜென்சி, அந்த ஏஜென்சி அரா அல்லது வந்து சிபிஐ அல்லது அமலாக்கத்துறை இதெல்லாம் ஏவி விடுவாங்க. ஆனால் எல்லாரும் வாக்களிக்கலாம். ஆனால் வாக்களிக்கக்கூடிய அந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள், ஜுடிஷியரி, அந்த தன்னால இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எல்லாம் வந்து இவங்க கைக்குள்ளே தான் இருக்கும். எல்லாரும் ஓடலாம். ஒருத்தன் ஓடுறது வந்து மேட்டில் மேலே மலையை நோக்கி ஸ்டாண்டிங்கில் இருக்கும், இன்னொருத்தன் வந்து நல்ல அழகான இதில் ஓடுவான். நல்லா அழகாக நடக்கும். தேர்தல் கரெக்டாக டைமிங் பார்ப்பாங்க, கரெக்டாக பார்ப்பாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ இதுதான் இன்றைய சர்வாதிகாரம் வந்து சர்வாதிகாரம் என்கின்ற இல்லாத வரையில் நடந்துகிட்டு இருக்கு. அழகாக நடந்துகிட்டு இருக்கு, தெளிவாக நடக்கு. ஜனநாயகம் என்கின்ற பேரில் ஜனநாயகம் கொல்லப்படுகிறது இன்றைக்கு. நீங்கள் அதை தான் பார்க்குறோம். தேர்தல் ஆணையம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் எதுக்காவது பதில் சொல்லியிருக்காமா? ஒன்றுக்கும் பதில் சொல்ல, ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்லலை. எப்போ அது ஏன் டூப்ளிகேஷன் அது இதை நீக்குனேன் அப்படின்னா பதில் சொல்லலை. இப்போ 65 லட்சம் பேர் நீங்கள் வந்து ஏன் நீக்கினீங்க, அதாவது டூப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லலை. அதுபோல் நீ என்ன சொல்ல வந்தீங்க, எஸ்ஐஆர் என்ன நோக்கத்தில் கொண்டு வந்தீங்க? வெளிநாட்டில் இருந்து ரோஹின்யாக்களும் வெளிநாட்டிலிருந்து இன்ஃபில்ட்ரேட்டர்களும் முஸ்லீம்களும் பங்களாதேஷிலிருந்தும் வந்து இந்தியா நாட்டினுடைய அரசியலை மாற்றி அமைப்பதற்காக முயற்சிக்கிறார்கள். எனவே தான் நாங்கள் இது கொண்டு வருகிறோம் சொன்னீங்களா? எத்தனை பங்களாதேஷ்காரன் எத்தனை வெளிநாட்டுக்காரனை கொண்டு வந்து சொல்லணும்ல? சொல்லவே இல்லையே. இதுவரைக்கும் வாயை திறக்கலையே. 3 பேருக்கு கூட அதிகமாக இல்லையே. அப்போ இதில் உன்னுடைய டிசைன் என்ன, நோக்கம் என்ன? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நேர்த்தும் கூட வந்து இன்னைக்கு பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி என்ன சொல்றாங்க, அதாவது இது ஒரு இது, அதாவது கண்டுபிடி, அதாவது என்ன சொல்றது, டிடெக்ட், டெலீட், டிபோர்ட், கண்டுபிடி, வாக்காளர்களை நீக்கு, அங்க அனுப்பிடு அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீ எத்தனை பேரை கண்டுபிடிச்சிருக்க அதை சொல்லியா நீ முதல்ல? வாயை திறக்க மாட்டேங்காங்களே. அப்போ இது பொய் தானே? உச்சநீதிமன்றத்தில் கேட்காங்க, பதில் சொல்ல காணோம். அப்போ இன்றைக்கு எல்லா மக்களுக்குமான வாக்குரிமைகளைங்கிற நிலைமையை நீக்கி சாதாரண ஏழை எளிய மக்களுக்கான வாக்குரிமைகளை காலி பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் நகரப்புறத்தில் படித்தவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு இதைத்தான் ஒன்று. ரெண்டாவது, அவர்களுக்கு யார் நம்பகமான வாக்களிக்கக்கூடிய மக்கள் எங்கெங்க எந்தெந்த பகுதியில் இருக்கார்களோ அவர்கள் தான் வாக்களிக்க முடியுங்கிற வகையில் இது இருக்கு. ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒன்றிய அரசோட அந்த முடிவுக்கு ஒரு அடித்தளமா பார்க்கலாமா இதை? ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த கான்செப்டுக்கு நல்ல ஒரு விஷயத்தை உள்ளுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. இந்த சர்வாதிகாரியமான ஒரு ஜனநாயக ரீதியான ஆட்சி பண்ணக்கூடிய இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியில் 3 விஷயம் அவங்களுக்கு வந்து எதிராக இருக்கு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த நாட்டில் உள்ள தேசம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவில் இருந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா, ஒடிசா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்காளம், அந்த பெல்ட் அப்படியே போனீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், இந்த பகுதியில் உள்ள எல்லாரும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. அந்த பெல்ட், இந்த பகுதி, பிரதேசம், ரீஜன் சொல்லுவாங்க. இது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. 3 பிரச்சனையை அவங்க சந்திக்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை, என்ன பிரச்சனையை சந்திக்காங்க அவங்களுக்கு? ரெண்டாவது, ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கு. இந்த ஸ்டேட்டில் நடக்கு, அந்த ஸ்டேட்டில் நடக்கு. ஒவ்வொரு தடவையும் 10,000 ரூபா கொடுக்க முடியாது பெண்களுக்கு. பீகாரில் 10,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இங்கே வேற ஏதாவது செய்ய வேண்டியிருக்கு. 10,000 ரூபாய் இப்போ திரும்ப கேட்டதா ஒரு நோட்டீஸ். ஆமாம். அதே மாதிரி திடீர்னு குண்டு வைக்க வேண்டியிருக்கு. பகல்காம் சொல்லிட்டு வந்து அங்கே குண்டு வச்சு நம்ம ஆட்கள் வந்து அது மாதிரி ஒரு சில நாடகங்கள் நடிக்க வேண்டியிருக்கு. அப்போது இதெல்லாம் திரும்ப அங்கங்கே நடந்துகிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக ஒரே தடவையாக இந்த எலெக்ஷனை நடத்திட்டா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தாம மோடி வந்து என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, அவருடைய செல்வாக்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் தோந்துட்டுன்னா மோடிக்கு செல்வாக்கு குறைஞ்சிட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறீங்க.
இந்த பிரச்சனை வேண்டாம். நம்ம ஒரே தடவையா எல்லா இடத்துலையும் வைக்கணுங்கிற ஒரு நோக்கம், அது இது ஒரு 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை, இந்த தலித்துகள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இந்த பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அதுல ஓரளவுக்கு பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணா கூட பெரும்பான்மையா ஆன்டி பிஜேபி இருக்காங்க. அப்போ இந்த கூட்டம் நம்பிக்கை இல்லாத கூட்டமா இருக்கு. அப்போ இந்த கூட்டம், அப்போ 3 பிரச்சனை இருக்கு. அப்போ முதல் பிரச்சனை ரீஜன் வீசா பிரச்சனை. அதை எப்படி தீர்க்கிறதுனா, இந்த ரீஜன் வீசா உள்ள பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு டீலிமிட்டேஷனை கொண்டு வாங்க. டீலிமிட்டேஷன்னா என்ன? தமிழ்நாட்டில் 39 பேர் இருக்கிறத 31 மாத்து நாடாளுமன்றத்தில் உள்ளவங்கிறாங்க. கேரளாவில் 20 பேரோ இருக்கிறத அதை குறைங்கிறாங்க. அப்போ பெங்காலில் குறை, பஞ்சாப்ல குறை, காஷ்மீர்ல குறைன்னா நீங்க இந்த எல்லா இடங்கள்லையும் நீங்க குறைச்சிட்டீங்கன்னு சொன்னா, இந்த பிரதேசங்கள் எல்லாம் நீங்க எதிர்கட்சிக்காரங்க முழுக்க ஜெயிச்சா கூட மத்தியில பிடிக்க முடியாது. ஆனா இது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் தானே நடக்கிறதா அவங்க சொல்றாங்க. வரேன், ஒவ்வொரு தடவையும் தேர்தல் நடத்த முடியாது இல்ல. ஒவ்வொரு தடவையும் என்ன இவர் ஐயா மோடி அவருடைய செல்வாக்கை ப்ரூவ் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் 10,000 ரூபா கொடுக்கணும். ஒவ்வொரு தடவையும் வேற ஏதாவது செய்யணும். இல்லாட்டா ஒவ்வொரு தடவையும் அங்கே ஏதாவது பாகிஸ்தான்காரங்க கூட சண்டை கிண்டை போட்டு ஒரு தேசப்பற்றை கிளப்பி விடணும். ஒவ்வொரு தடவையும் செய்ய முடியாது. அப்போ ஒரே தடவை ஒரு நாடு ஒரு தேர்தல் நடத்திட்டா நான் எல்லா பக்கமும் ஒரே தடவை பேசிடுவேன் தானே. 2. 3வது பிரச்சனை, அங்கங்க கூட்டம் கூட்டமா என் மேல நம்பிக்கை இல்லாத இருக்காங்கல்ல, அவங்கள நீக்கிறதுக்காகத்தான் இந்த SIR. அப்போ இருக்கிற நம்பிக்கை இல்லாத கூட்டத்தெல்லாம் வெளியே அனுப்பிடு. இப்போ இதுதான் இன்றைக்கு ஒரு திட்டமிட்ட கதியில இந்த அரசாங்கம் இதனுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய இந்த இது நம்ம தேர்தல் ஆணையம் செய்யுது. இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், தேர்தல் கட்சிகள் எல்லாரும் போட்டி போடுறாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் போடுறாங்க. அம்பையர் யாரு? தேர்தல் ஆணையம். அவன் தப்பு பண்றான்னா இதுல இருந்து ஒருத்தன் ஏன் பதில் சொல்றான்? அப்போ உனக்கும் அதுக்கு என்னப்பா சம்பந்தங்கிறதானே? தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அத்தாரிட்டி. அப்போ நீ தான் நடத்துறங்கிறத, இதுதான் விஷயம். ரைட்டு. இன்னும் கூடுதலாக மூன்று பேர் ஒன்று போல இருக்கிறாங்க. பாஜக, தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசாங்கம். நான் பாஜகவையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் ஒன்று போல நான் பார்க்கல. நான் அது வேற கட்சி வேற அரசாங்கம் வேற. மகாராஷ்டிரால ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல உள்ள மக்கள் போறான் இந்த EVM மிஷினை நம்பல, தேர்தல் ஆணையம் வச்ச மிஷினை நம்பல. அப்போ ஏன்னா அவங்க அவ்வளவு பேரும் பாஜகவுக்கு எதிராக உள்ளவங்க. ஆனா பாஜக அங்க ஜெயிச்சதாக EVM மிஷின்ல வருது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, நீ வேண்டாம், நீ ஜெயிச்சிட்ட ரைட்டு, நாங்க எத்தனை பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோன்னு பாக்குறதுக்காக அந்த ஊர்ல உள்ள மக்கள் போறான். பேலட் பேப்பரை அவங்களே தயார் பண்ணி, நீங்க பார்த்துருப்பீங்க பேப்பர்ல, அவங்களே தயார் பண்ணி ஓட்டு போட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுறன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பிரச்சாரம்லாம் பண்ணி செய்யும் பொழுது அரசாங்கம் அவங்கள செய்ய விடல. அவ்வளவு பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டான். தெரிஞ்சிரும் யாருன்னு தெரிஞ்சிரும். அப்போ அரசாங்கமும் இதற்கு எதிராக பேசுகிறவர்களை கைது செய்கிறது. அப்போ ஒன்றிய அரசாங்கம், பாஜக, தேர்தல் ஆணையம் எல்லாமே ஒரே நேரத்தில் இருக்கு. அதாவது 2002 அந்த எலெக்ஷன்ல என்ன சொல்றது, அந்த 2002 SIR நடந்ததுன்னு சொன்னாங்களே, அது இல்லைன்னு சொன்னது அவ்வளவு தூரம் பொய் அதாவது எங்கிட்ட இருந்ததுன்னு சொன்னாங்களே, அதை காமின்னு சொன்னா காமிக்க மாட்டேன்ட்டாங்களே. அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னுலாம் சொன்னா அது நம்ம பிரசாந்த் பூஷன் ஐயா தானே போய் காமிச்சாரு, இந்த டாக்குமெண்ட் இருக்குன்ட்டு, இதுல இவ்வளவு தூரம் பொய் சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு இல்லைங்களா? அப்ப இதுக்கு மேல அந்த தேர்தல் ஆணையரை அப்பவுமே அவர்களை வெளியே நீக்கியிருக்கணுமா வேண்டாமா? உச்சநீதிமன்றம் ஒன்று செய்யல. அபிடவிட்டை தாக்கல் பண்றான். நீங்க உச்சநீதிமன்றத்துல போய் நீங்க போலியான அபிடவிட்டை, பொய்யான அபிடவிட்டை தாக்கல் பண்ணானா உள்ளுக்கு தூக்கி வச்சிருவாங்க ஜெயிலுக்குள்ள. ஆனா ஒரு தேர்தல் ஆணையர் பொய்யான அபிடவிட்டை தாக்கல் பண்ணிட்டு இன்னும் அவர் கம்பீரமா பேசுறாருன்னு சொன்னா, அப்ப உச்சநீதிமன்றமும் பாஜகவுக்கு கீழே செயல்படுது அப்படின்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல. அது நீங்க நம்ம முடிவு பண்ணணும். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நானு நடக்கிற சம்பவங்கள் அதை நோக்கி தானே காமிக்கே. பாருங்க நீங்க, அதாவது வழக்குகள் நடக்குது, தேர்தல் ஆணையம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடக்குது. பீகார்ல நடக்கும் பொழுதே
கான்ஸ்டிடியூஷனல், அதாவது அந்த அந்த தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற இந்த எஸ்ஐஆர் பற்றி இது சரியா தப்பா, இது நடத்த முடியுமாங்கிற வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதை அப்போ இந்த பீகார் எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலை. இன்றைய தேதி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அந்த வழக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அடுத்த கட்டமா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் முடிஞ்ச உடனே முடிஞ்சு வச்சு இன்னமே என்ன சொல்றது, அது அதாவது அது நடந்தே முடிஞ்சிட்டு இனிமே எதுக்கு விசாரிச்சு ஃபேட்டகபிலின்னு சொல்லுவாங்க. ஃபேட்டகபிலின்னு சொல்லுவாங்க. நடந்து முடிஞ்சு வச்சு அவசியம் இல்லைன்ட்டு. அப்போ ஒரு விஷயம் நடக்குன்னா அதனுடைய அவசரம் கருதி உடனே செஞ்சுருக்கணும். அதையும் செய்யலை. இப்போ இதுதான் இன்றைய நிலை. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு குறைந்தபட்சமான இங்கே உள்ள கட்சிகள், நான் சொல்கிறேன் தங்களுடைய நம்ம ஸ்டேட்டில் உள்ள மக்களுடைய குடியுரிமை நீக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னால், குடியுரிமைன்னு சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன், குடியுரிமை இதில் சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாது? இது குடியுரிமை சம்பந்தப்பட்டது தானே? குடியுரிமை சம்பந்தப்பட்டது தான். அதாவது எப்படின்னா, இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டும்தான் குடியுரிமை பெற்றவர்கள் தான் வாக்களிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. 1995 ஒரு கேஸ் நடந்தது சுப்ரீம் கோர்ட்டில், உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் குடியுரிமை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வாக்கு கொடுக்க முடியும்ட்டு. அந்த கேஸ் பேர் லால்பாபு கேஸ்ன்னு சொல்லிட்டு 1995 உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தேர்தல் ஆணையத்திற்கு இந்த வேலை கிடையாது, குடியுரிமை இருக்கா இல்லையான்னு பார்க்க வேண்டிய வேலை தேர்தல் ஆணையம். நீ யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாக்கு அந்த அளிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், அவ்வளவுதான் உன்னுடைய வேலை. குடியுரிமை இருக்கா இல்லையான்னு பார்க்கறது யாருடைய வேலை? ஹோம் மினிஸ்ட்ரியோட வேலை. ஹோம் மினிஸ்ட்ரி யார் இன்டிமேட் பண்றாங்களோ, உள்துறை யார் இவங்கெல்லாம் இந்த ஊர்ல உள்ள 100 பேர் குடியுரிமை கிடையாதுன்னு சொன்னா நீ அவனுக்கு வாக்கு கொடுக்காத. இதுதான் உன்னுடைய ரோல்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் 1995 சொல்லி இருக்கிறது. இது 2002 அந்த 2002 2003 நம்ம சொல்றாங்களே அந்த ஸ்பெஷல் ரிவிஷன், நான் எஸ்ஐஆர்னு சொல்ல மாட்டேன், ஸ்பெஷல் ரிவிஷன், அதுல தேர்தல் ஆணையம் அந்த விதிகளையும் சேர்த்துருக்கு. நீங்க போய் கேட்க பிஎல்ஓக்கள் எல்லாம் அவங்க எல்லாம் போய் இந்த மாதிரி குடியுரிமை கேட்காதீங்க, ஏன்னா நமக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்போதைக்கு குடியுரிமையை கேட்கறாங்களே, இதை மறைக்கிறதுக்காக தான் அந்த விதிமுறைகளை வெளியே கேட்கறாங்க இல்லையா? அப்போ இன்றைக்கு இது இன்னொரு இதோடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முஸ்லீம்களை நார்த் இந்தியாவில், நம்ம சவுத் இந்தியா விடுங்க, நார்த் இந்தியாவில் அந்த மக்களை எப்பவுமே தூக்கு கயிறை கழுத்துல போட்டு வச்சிருக்கிற மாதிரி இந்த இஸ்லாமியர்களை, அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேலே அந்த இதில் இருக்கிறாங்கம்மா, அந்த என்ன சொல்றது, நம்ம இலங்கை இதில் வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி முகாம்களில் வச்சிருக்கிறாங்க. அஸ்ஸாமில் நடத்தணும். ஆக்சுவலாக இது அஸ்ஸாமில் தான் மிகப்பெரிய அளவிற்கு அந்த பங்களாதேஷ்காரங்களாம் ஊடுருவல் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அங்கே நடத்த வேண்டியது நடத்தலை. ஆனால் அங்கே கேம்புகளில் ஏற்கனவே நிறைய பேரை முன்னால் வச்சிருக்கிறாங்க. அங்கே தூக்கி போட்டுருவாங்களோன்னு ஒரு பயத்தில் இஸ்லாமியர்களுக்கு கொண்டு வர்றதுக்காகத்தான் நார்த் இந்தியாவில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, 2.93 கோடி பேர் உத்தரப்பிரதேசத்தில் நீக்கப்பட இருக்கிறார்கள். 2.93 கோடி பேர். அவங்களாம் என்ன செய்ய போறாங்க? அப்போ என்னென்ன இது சாராம்சம், இஸ்லாமியர்களுக்கு அங்க பழங்குடியினர்களுக்கு எல்லாம் நான் சொல்றதை கேளு, உனக்கு உன்னுடைய அடிப்படையிலேயே உன்னுடைய குடியுரிமையை நீக்கிட்டோம்னு சொன்னா, இங்க தமிழ்நாட்டையும் இது சொல்றேன், எல்லா மக்களுக்கும் இந்த கட்சிக்காரங்கள்லாம் நம்ம குடியுரிமையை நீக்கப்படாம இருக்கிறதுக்கான வேலை செய்யணும். ஏன்னா இது யார் சொல்றதையும் இவங்க கேட்கல. யார் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய 95 தீர்ப்பையும் கேட்கல. இந்த எதிர்கட்சிகள்லாம் மிகப்பெரிய அளவிற்கு இயக்கங்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, நாம செய்ய வேண்டிய வேலை, வீடு வீடா போய் யார் யார் வெளியூருக்கு போயிருக்காங்களோ அந்த ஊருக்கு அந்த ஆட்களுக்கு தகவல், நம்ம அந்தந்த அமைப்புகள் தகவல் கொடுத்து அவங்கள பேரை சேர்க்கறதுக்கு முதல்ல சொல்லணும். எப்படியாவது நீங்க ஃபார்ம் கொடுத்து சேர்க்கணும். ஃபார்ம் கொடுக்கலன்னா இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம், ஃபார்ம் கொடுக்க தவறிய நம்முடைய மக்கள், கிராமத்தில் இருக்கான தொழிலாளி, விவசாயி, அவன் திருப்பி சேர்க்கறதுக்காக ஒரு இயக்கத்தை நம்ம நடத்தணும். அதாவது அவனை புரிய வைக்கணும்.
ஏன்னா அவன் நீங்க 70% மக்கள் தான் இது வரைக்கும் வாக்களிச்சிருக்கிறாங்க நிறைய இடங்கள்ல. ஆமா. பொதுவாக அதிகப்படியாவே 30% உங்களை பத்தி கவலையே படலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலையிலமா நான் சொல்லணும் முக்கியமான விஷயம், மாஞ்சோலையில் 1815 பேர் வந்து அங்க வந்து தலித் கம்யூனிட்டி ஓட்டை நீக்கிட்டாங்கம்மா. இப்போ இந்த வாக்காளர் பட்டியலில் கிடையாது. 1805 பேர் அவன் அங்கதான் குடியிருக்காங்க அந்த பிளெயின்ல, அதாவது அந்த சமவெளி கீழே. அவங்கள வந்து அப்போ இது ஒரு திட்டமிட்ட செயலாக நம்ம பார்க்குறோம். திருவள்ளூர், நார்த்தார்காடு, இந்த பகுதிகளில் எல்லாம் உள்ள இருளர், குறவர், இந்த மக்களில் வந்து லட்சக்கணக்கான 3-4 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள ஏகப்பட்ட பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாக்காளர் படிவமே போய் சேரல. அப்போ இப்படியான நிலைமையில இந்த கட்சிகள், நீ அதிமுக காரங்களுக்கும் நான் வந்து ஒரு என்னுடைய கோரிக்கை, பாஜக காரங்களுக்கு எல்லாருக்கும் தான், நீ உங்க அரசியல் சண்டையை வச்சுக்கிடுங்க அப்புறம். ஆனா குறைந்தபட்சமா நம்முடைய மக்களுடைய குடியுரிமை அதாவது பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அது ஒவ்வொருத்தட்டையா போய் அந்த ஃபார்முகள் எங்க இருக்காங்களோ அவங்கள சேர்க்கறதுக்கு பாருங்கய்யா. இப்போ அதுக்கப்புறம் நீங்க அரசியல் சண்டையை திருப்ப வேற போட்டுக்கிடலாம். இப்போ இந்த படிவம் கொடுக்கப்படாதவங்க தான் 66 லட்சம் இருக்காங்க. இந்த படிவம் கொடுக்கறதுக்கு படிவம் கொடுக்கப்படாதவங்க தாண்டி இடமாற்றம் செஞ்சவங்க. இது வந்து பிஎல்ஓஸ் வந்து தேர்தல் ஆணையம் நியமிச்சது தவிர பிஎல்ஏ 2 அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்ந்தும் நியமனம் செஞ்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களும் அந்த வேலையை சரியா செய்யலையா? ஏன்னா அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லயே அதிகமா போடப்பட்டது வந்து திமுக. காங்கிரஸ் திமுக சேர்த்தாலே 1 லட்சம் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த வேலையை வந்து சரியா செய்யலையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது இல்லைங்களா. வந்து இப்போ அதாவது நீங்க சொல்லப்படி வெளியூர்களுக்கு போயிருப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியும்? 3 தடவை வருவாங்கன்னு இல்லை, 3 தடவை வருவாங்க. ஆனா நடைமுறையில என் வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. நான் சொல்றேன், அது அந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலை. அப்போ என் வீட்டில் என் சிஸ்டர்லாம் போய் வந்து ஒரு இடத்துல பழைய காலத்தில் செஞ்ச மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. அவங்ககிட்ட போய் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தாங்க. எங்க ஏரியாலே அப்படிதான் நடந்தது. அப்படிதான், அதெல்லாம் வரல. நடைமுறையில சாத்தியம் கிடையாது. நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்கம்மா. 38 பிஎல்ஓஸ் தற்கொலை பண்ணிட்டாங்க. 28 பேர் இதுல நம்ம பெங்காலில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள்லாம் சொன்னோம், ஐயோப்பா வந்த பிள்ளைகள்லாம் சாதாரண பிள்ளை, அங்கன்வாடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் தான் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ரைட்டு. இப்போ இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணி எல்லாரும், அது திமுக காரங்க கூடுதலாக அவங்களுடைய இந்த ஆபத்து புரிஞ்சு அவங்க செஞ்சுருக்கிறாங்க. எல்லாரும் ஹெல்ப் பண்ணி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் கிராமப்புறங்களில் அந்த யூனிட்டுகள் வேலைக்கு போயிருக்காங்க, என் வீட்டுக்காரர் வெளியூருக்கு போயிருக்காரு, வர்றதுக்குன்னா இந்த கட்சிக்காரங்க தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளவு உணர்தல் இருக்கும். அவன் பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த கட்சிக்காரங்களுடைய உணர்வு மட்டத்தை நான் குறைச்சி மதிப்பிடலை சார். வந்திருக்காங்க, வந்ததில் நம்ம வந்து அதிகப்படியாக நம்ம ஓட்டு வாங்கினா போதும், இவ்வளோ வாங்கியிருக்கோம், 200 பேரில் 100 பேர் வாங்கியாச்சு, 100 பேரில் நம்ம ஓட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் வரக்கூடும். ஏன்னா அவங்க எவ்வளோ திரும்ப 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 அலையிறாங்க பார்த்தீங்களா. அப்போது இந்த கிராமப்புறங்களில் அவங்களால அலைஞ்சு எடுத்து வாங்க முடியாது. அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, யார் விடுபட்டிருக்குங்கிறத பார்த்து அவர்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ அதுதான் முக்கியமான வேலை. இதுக்கு முன்னாடி சாத்தியம் இல்லை, அவங்களுக்கு மனநிலை வரலன்னா இதுக்கப்புறம் எப்படி அந்த இயக்கம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்? இன்னும் போய் சேரலையம்மா. இன்னும் நான் இப்ப பேசுறது உங்களுக்கே, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கே இது தெரியலையே. நீங்க என்ன சொன்னீங்க, எஸ்ஐஆர் என்பது வந்து நியாயம் தானேன்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ்ஐஆர் என்பது அதாவது வந்து ரிவிஷன் என்பது அடிஷனுக்கும் டெலிஷனுக்கும் மட்டும்தான். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு, புதுசா எல்லாரையும் கொடுக்க சொல்லியிருக்கானே, இது எங்கிருந்து வந்ததுங்கிறேன். நீ இப்ப தேர்தல் ஆணையம் ஞானேஷ்குமார் மனசுல நினைச்சதெல்லாம் வந்து மோடியினுடைய அந்த கருத்து மூலமாக இங்க கொண்டு வர்றதற்காக முயற்சி பண்ணுவது. அப்ப இப்படிலாம் சில செயல்பாடு இருக்கிறதோங்கிறது சந்தேகம் தானே எங்களுக்கு வருது. அப்ப அதுதானே, அதனாலதான் நாங்க சொல்றோம் வந்து இப்ப இந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மோசமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம எல்லாரும் போய் கீழே போய் செஞ்சாகணும். இப்போ நான் பீகார்ல வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், திரும்ப திரும்ப பேசும்போது பீகாரை பத்தி பேசணும்னா நிறைய பேச வேண்டியிருக்கு. பீகார்ல நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பீகார்ல உள்ள மக்கள் ஃபார்ம் வந்து தமிழ்ல வந்திருக்கு, அங்க கன்னடத்துல வந்திருக்கு.
நான் இதை வந்து எல்லா நம்ம யூடியூபர்ஸ்லயும் வந்து கூட்டங்கள்லயும் நான் பேசிட்டு இருந்தேன், பீகார்ல இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான்னு. பீகாரை விடுங்க சார், எனக்கு தமிழ்நாட்டுல ஹிந்தில எனக்கு இப்ப என்னன்னா வந்து பகீர்னு போயிட்டு தமிழ்நாட்டுல திருப்பரங்குன்றத்துல வந்து ஹிந்தியில வந்திருக்கு, இன்னொரு இடத்துல கன்னடத்துல வந்திருக்கு. அட பாவிகளா, நான் அங்க சொல்லிக்கிட்டு இருந்தேன், இங்கேயே வந்துட்டேங்கிற நிலைமை இருக்கு. அப்போ ஒரு வீட்டுல 800 பேர் இருக்காங்கம்மா பீகார்ல. ஒரே வீட்டுல 800 பேர் இருந்திருக்காங்க. அப்புறம் பீகார்ல என்ன அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா, அதாவது அப்ஜெக்ஷன் கொடுக்கலாம்னு சொன்ன உடனே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1700 அப்ஜெக்ஷன் வந்திருக்கு. அதுல ஒரு 40 அப்ஜெக்ஷன் எப்படி வந்திருக்கு தெரியுமா பீகார்ல? நீங்களாம் அதை கேட்டீங்கன்னா வந்து ஆச்சரியப்படுவீங்க, வேதனைப்பட வேண்டிய விஷயம். ஐயா, எங்க பேரெல்லாம் நீக்கிருங்க, நாங்கெல்லாம் செத்து போயிட்டோம், எங்க பேரை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி 40 அப்ஜெக்ஷன் வந்திருக்கு பீகார்ல. இது எங்க போய் சொல்ல இந்த இத? அப்போ ஒரு கேலி கூத்தாயிருக்கு இந்த தேர்தல் ஆணையம். இங்க உள்ள நம்ம மக்கள்லாம் அந்த கட்சிக்கு அரசியல் ரீதியாக சொல்றாங்க, கொடுத்தா என்ன? நேற்று ஒரு ஊடகத்துல பார்த்தேன், நம்முடைய ஆட்சியாளரை தேர்ந்தெடுத்திருப்பதற்கான ஒரு சூழல், ஒரு ரேஷன் கடையில போய் நிக்கிறோம், அப்படிலாம் நிற்கும் போது நம்ம ஆட்சியாளரை அரசனை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து வாக்குரிமைன்னா அதுக்கு போய் நிக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லாத ஒண்ணு நீ சொல்ற, இது வரைக்கும் எங்கப்பா செஞ்சது? நீ புதுசா ஏன் கொண்டு வரேங்க? இதுவரைக்கு தேர்தல் கமிஷன் தான் கண்டுபிடிக்கணும், யார் யார் வாக்காளர்னு கண்டுபிடிக்கணும், அவன் இனிஷியேட்டிவ் இருக்கணும். இன்னைக்கு முதல் தடவையா மக்கள் இனிஷியேட்டிவ் நம்ம வந்து நீ போய் உன் வாக்காளர் பேரை இருக்கணும்னு சொல்றான். உன்னுடைய தலைவலிய ஓம் மண்டை குடைச்சல என் மேல மாத்திரிய, அதே அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப இதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கணும். மக்களுடைய குடியுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிக்காரங்கள்ட்டையும் நம்ம போய் பேசுறோம். எப்பா, நீ கொஞ்சம் அரசியல் சண்டையை அப்புறம் வச்சுக்கோ, உன் ஆளு அவனையாவது சேரு. இன்னொன்னு ஒரு புத்திசாலித்தனமா செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் பேசும்போது நான் கேட்குறேன் ஊடகங்கள்ல, தனியா ஒரு கிராமத்துல உள்ளவங்களெல்லாம் நீக்கலை. இப்போ எப்படி நீக்கியிருக்காங்கன்னா, என் வீட்டில் 7 பேர் இருக்காங்க, 7 பேர் ஃபார்மை கொடுத்துருக்கோம்னா 2 பேரை நீக்கிறது, 6 பேர் கொடுக்கோம்னா 3 பேரை நீக்கிறது. அப்போ இது ஒரு மனோநிலை எப்படி வரும்னு தெரியுமா? சரி உனக்கு 3 பேர் இருக்கு, சரி நீ போட்டு போப்பா. இது யாரு மெனக்கெடுவா? இது எழுதி ஃபார்ம்ல எழுதி திருப்பி போட்டு திருப்பி அந்த ஆபீசரை போட்டு அப்பீல் பண்ணி. இதுவே தவறா தானே இருக்கு. 6 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கு 3 பேர் அந்த மேப்ல வந்திருப்பாங்களே. இந்த சிஸ்டமே இது இப்படி செய்யறதே தவறு தானே. அப்ப இந்த நோக்கம், அதாவது எப்படியெல்லாம் வந்து நீக்கணுங்கிறதுக்காக பார்க்கும் பொழுது இவங்க என்னென்ன வழிமுறைகள்ல கையாளணும். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு படிச்சவங்க, பீகாரை விட இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குங்க நீக்கிறதுக்கு. பீகார்ல அப்படி இல்லை. ஃபார்ம்ல ஒரு கட்டத்துக்கு மேல வந்து நிறைய பேர் நீக்கியிருக்காங்கன்னு சொன்னா வந்து கீழே சுப்ரீம் கோர்ட்லயே இந்த மாதிரிலாம் நிறைய பேரை நீக்கினீங்கன்னா தேர்தலே இந்த கமிஷனே நான் ரத்து பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமா நீக்கிறவங்க எல்லா ஃபார்மும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கையெழுத்து, இவங்களே கையெழுத்து போட்டு ஒண்ணும் இல்லாம பிளாங்கா கொடுத்துட்டாங்கம்மா தேர்தல் கமிஷன்ல. அதனாலதான் நம்ம ஊர்லயே சொல்ல வந்து பிளாங்கா வச்சு கொடுத்துருங்க அப்படிங்கறது. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் வந்து ஏபிசிடின்னு பேர் வந்திருக்கு, ஜங்க்னு பேர் வந்திருக்கு. புரியுதா? வந்து இவனுக்கு என்ன எத்தனை பேர் தான் வந்து பேரை மாத்தி எழுதிக்கிட்டு இருப்பான், பேர் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. அப்போ இப்படிலாம் வந்து கூத்துகள் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன். இந்த தேர்தல் கமிஷன் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த டிஎன் சேஷன் நடத்தின நம்முடைய தேர்தல் ஆணையம் வந்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான கயிறு நிலையை வந்திருக்குங்கிறதான் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப இன்னைக்கு வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்கு. நான் அரசியல் கட்சிகளை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், இந்த இது மூலமாக நீங்கள் அரசியல் அப்புறம் இருக்கட்டும், எல்லா மக்கள்கிட்டையும் போய் அந்தந்த பகுதியில் யார் விடுபட்டிருக்காங்கன்னு பார்த்து தயவு செய்து அவங்கள ஃபில்லப் பண்ணி அவங்கள திருப்பி சேர்க்கறது. நிறைய பேர் உண்மையிலேயே படிவம் கொடுக்காம விடுபட்டு போய் இருந்தாங்கன்னா அவர்களை எல்லாம் திரட்டி எல்லோரும் சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டில் வந்து ஒரு மக்களாக, குடியுரிமை பெற்ற மக்களாக இந்த சட்டத்தின்படி நாம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நாமளும் மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நீங்கள் இந்தியன்னு இல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் நாளைக்கு உங்கள் பிள்ளைய போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்க முடியாது. ஃபார்மில் கேட்பான், உங்கள் அப்பா வந்து இந்தியனான்னு கேட்டால் இந்தியன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பேங்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது.
பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு சண்டை வந்ததுன்னா ஒரு பிராது போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க முடியாது, ஏன்னா நீ இந்தியன் இல்லைங்கிற ஒரு சூழல் வரும். அப்போ உனக்கு ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு கிடையாது, உனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியாது, நீ நடைபிணமாகத்தான் இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக வேதனையான செய்தியாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேம்மா. நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்திருந்தீங்க. நன்றி. நன்றி.